நைட்டு தலைவலியோட தான் படுத்தேன். சரி காலைல எழுந்ததும் சரியாயிடும்னு பார்த்தா ஒரு சைடு தொண்டை கரகரன்னு இருக்க ஆரம்பிச்சிருச்சு. நேற்று வீடியோல வேற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணாமே போயிட்டேன். நேற்று என் ஃப்ரெண்டு கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். படிச்சிட்டு இருக்கும் போது தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். மிஸ்ஸிங்ல ஐயா காணும், சரி தெரியாம விட்டுருமான்னு சொல்லி கீழே பார்த்தா அதே மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கான். அவனை கூப்பிட்டு ஏன்டா மிஸ்ஸிங்ல ஐயா காணும்னு கேட்டேன். மிஸ்ஸிங்ல ஏதாவது மிஸ் ஆகணும்ல, அதான் ஐயா எடுத்துட்டேன்றான். இது ஒரு காமெடின்னு உங்களுக்கு சிரிப்பு வேற வந்ததுன்னா கமெண்ட்ல சிரிக்கிற எமோஜை போட்டுப்பாங்க. நேற்றுக்கு எழுதுற ஒர்க் வேற கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. நைட்டு தூங்கும் போது பாதி முடிச்சுட்டு தான் படுத்தேன். அதான் காலைல எழுந்ததும் மண்டை வலியாவே இருந்தது. சரி இனிமே இன்னைக்கான கதையை பார்ப்போம். இன்னைக்கு காலை உணவுக்கு தோசை தான் செஞ்சோம். பார்க்க லைட்டா சப்பாத்தி மாதிரி இருக்கும், திருப்பி போட்டா கொஞ்சம் தோசை மாதிரி இருக்கும். தோசைக்கு தொட்டுக்க பொடியும் சக்கரையும் தான் இருந்தது. நான் சக்கரை தொட்டு தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் வைஸ் குறையே இல்லை. எழுதுற ஒர்க் வேற பேலன்ஸ் இருந்தது. மதியானத்துக்குள்ள எல்லாத்தையும் சிறப்பா எழுதி முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, சரி இன்னைக்காவது சிக்கன் எடுத்து சமைப்போம். 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். காய்கறி எல்லாம் வாங்கலாம்னு பார்க்கும்போது ஜெப்டோலயே மலிவான விலையில இருந்தது. ஐபோன்ல கிடையாது, ஆண்ட்ராய்ட்ல தான் ரேட் கம்மியா இருந்தது. ஆர்டர் போட்ட 5 நிமிஷத்துல ரூம்க்கே வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் அப்படியே உறங்க போயிட்டேன். திடீர்னு கிச்சன்ல இருந்து அருமையான வாசனை. போய் பார்த்தா நம்ம பையன் முக்காவாசி வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டான். அப்படியே இன்னொரு சைடு பார்த்தா பொரி எல்லா பாத்திரத்தையும் விலைக்கு வச்சிட்டான். இப்போ இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இந்த இடத்துல நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டேன். பொரிய பாராட்டினதும் அங்கிருந்து ஆகாஷ் வந்து நான் தான் முக்காவாசி பாத்திரம் விளக்குனான்றான். பொரிய அவன் சைடு விடாம நான் தான் விளக்குனானதும் இவனுக்குள்ள 10 நிமிஷம் சலசலப்பு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. இந்த பிரச்சனைக்கு நடுவில் நானும் மணியும் தான் ஒரு வேலையும் பார்க்காம இவனுக்கு சண்டை போறதை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம். சண்டை கேப்ல டேஸ்டிங் என்ற பேர்ல நானும் மணி 2-3 பீஸ் சிக்கன் எடுத்து போட்டு சாப்பிட்டோம். கொஞ்ச நேரத்திலேயே உனக்கு சண்டைலாம் ஓஞ்சதும் ஹாலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. நானும் வயிறு ரொம்ப சாப்பிட்டு இன்னைக்கு நான் நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்குறேன். பாய்.